இந்த காலை தியானத்திற்குரிய வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் வரை. 1 சாமுவேல் 16, 14 முதல் 18 வசனங்கள் வரை. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கைகளினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேம் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிக்கிறதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக இந்த கால வேளையில நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் ஒருமுகப்படுத்தி கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று மனத்தாழ்மை நிறைந்த மனதோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து காத்திருப்பது போல இந்த காலை பொழுதில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அறிவு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த காலைதோறும் புதிது தியான வேளைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட இந்த செய்தி வேளையில வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர் செய்தியில ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற தலைப்பில் ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தியை நாம் கேட்டோம். அதைத் தொடர்ந்து லார்ட் இஸ் வித் மீ, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தின் செய்தியை கேட்டோம். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து லார்ட் இஸ் வித் ஹிம், கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் என்ற சாட்சியின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முதல் 2 நாட்களில் நாம் கற்றுக்கொண்ட செய்தி உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். திங்கட்கிழமை யாரை குறித்து கற்றுக்கொண்டோம்? ஈசாக்கை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். நேற்றைய தினத்தில் யோசேப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு மற்றும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு சாட்சியின் வாக்கை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரவேலின் முதல் அரசனாக ஆண்டவராலே
தெரிந்தெடுக்கப்பட்டவர் சவுல் ராஜா. நம்ம எல்லாரும் அறிந்தபடி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்களை படைத்து பாதுகாத்து பராமரித்த கடவுள்தான் அவருடைய ராஜாவாக இருந்து ஆண்டவர் நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தின் தேசமாகிய கானானுக்கு வந்ததற்கு பிறகு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ராஜாக்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ராஜாக்களை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு ஆசை வருகிறது. எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கிறாரு, எங்களையும் வழிநடத்துவதற்கு ஒரு ராஜா தேவை, எங்களுக்காக யுத்தம் நடத்துவதற்கு ஒரு ராஜா தேவை என்று ஆசைப்பட்டு சாமுவேல் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு ராஜாவா இருக்கும் போது நீங்கள் எதற்கு இன்னொரு ராஜாவை கேட்கிறீர்கள், அது தகாதது என்று சொல்லுகிறார். ஆனா மக்கள் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சாமுவேல் கர்த்தரிடத்துல போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ராஜாவா இராதபடி என்னைத்தான் தள்ளுகிறார்கள். ஆனாலும் நீ அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்றாரு, ஒரு உலக பிரகாரமான ராஜா உங்களுக்கு தலைமை ஏற்று வந்தால் ராஜா எப்படி இருப்பாரு, ராஜா எப்படி உங்களை நடத்துவார், அதையும் ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். அதையும் சாமுவேல் சொல்லுகிறார். இல்ல, எங்களுக்கு ராஜா வேணும். மனிதனுடைய உணர்வு என்பது ரொம்ப சில நேரங்களில் மென்மையானதா இருக்கும், சில நேரங்களில் மிகவும் வன்மையானதாகவும் இருக்கும். ரொம்ப மாதிரி நம்முடைய மனது, நம்முடைய உணர்வு என்பது ரொம்ப மென்மையானது. சில நேரங்களில் இந்த சீரியல் பார்த்துட்டு அழுகிற பெண்கள், அழுகிற ஆண்கள் நம்மள எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது ஒரு இலூஷன் இல்லையா, ஒரு காட்சி டிவியில ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது என்ன கிடையாது, உண்மை இல்லை. அங்க நடிக்கிறவர்கள் எல்லாரும் துட்டு வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, கிழிச்சருக்கு கண்ணில் போட்டுட்டு அழகிறாங்க. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிற காட்டப்படுகிற அந்த சம்பவங்கள் நம்ம இதயத்தை என்ன செய்யுது, தொடுகிறது, நம்முடைய உணர்வை தூண்டி நம்மை அறியாமல் என்ன செய்யறோம், அழுகிறோம். ஒரு மரண வீட்டுக்கு போகிறோம், அங்கே துக்கத்தில் இருக்கிற மக்கள் கதறுகிற போது நம்மை அறியாமலே என்ன செய்கிறோம், அழுகிறோம். இது ஒரு மென்மையான உணர்வு. அதே நேரத்தில் இந்த மனது, இந்த உணர்வு என்பது மிகவும் வன்மையானதும் கூட. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க பிடிவாதம் பிடிச்சா, பிடிவாதம் தான், நம்ம எத்தனையோ எடுத்து சொல்லுவோம், வேண்டாம் வேண்டாம். நேற்று கார்ல வரும்போது சகோதரன் ரவி என்னிடத்துல ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். நான் எப்போதும் ரோட்ல டிராவல் பண்ணும்போது இந்த வாலிப பசங்க பைக் ஓட்டுற பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இதையுமே ஆடுகிற மாதிரி இருக்கும். இப்படி 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 அப்படின்னு ஓடிடுவான். நான் உங்க சொன்னேன்னு தெரியல, ஒரு முறை நம்ம சிவானந்த காலனியில நான் அம்மாவும் பைக்ல வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பவர் கார்னர்ல ஒரு பையன், வாலிப பையன், ஒரு 22 வயசு தான் இருக்கும். அங்க இருக்கிற எல்லா வண்டியும் ஒரு மாதிரி ரேஷா ஓட்டிட்டு, ஏன் நான் கொஞ்சம் ஏமாதான், நான் இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒருத்தர் மேல நான் விட்டுருப்பேன் பைக்கை. நான் அவனுக்கு போறான் பாரு, போய் எங்காவது இடிச்சுட்டு தானே உழுக போறேன் அப்படின்னு நான் லிட்டரலா நான் சொல்றேன். கரெக்டா ஜோஸ் அலுகாஸ் பக்கம் பைக்ல நான் போறேன். எனக்கு முன்னாடி மறுபடியும் எகைன் அந்த என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். முன்னாடி வயசான ஒருத்தர் டிவி சீட்ல போறாரு, அவரை தள்ளி காரை அடிச்சு அப்படியே கூப்பிட அடிச்சு கேள்வி வந்துட்டான். பைக் வாங்கி கொடுக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா பெற்றோர், நான் நிச்சயமா சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த KTM அப்படின்னு ஒரு பைக் இருக்கு,
மனுஷனை சாகடிக்கிறதுனே வந்த ஒரு பைக் அது. இளைஞர்களே கொல்லுவதற்கென்றே வந்த ஒரு பைக். ஸ்பீடு தான் அதனுடைய நோக்கம். அடிச்சா வண்டி ரெண்டா பொழந்துரும். எந்த விதமான சேஃப்டி மெஷர் அந்த பைக்ல கிடையாது. அதுதான் வேணும். அதை வாங்கி கொடுக்கல, காலேஜுக்கு போக மாட்டேன். இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்துல உண்டு இல்லையா? ஆக அப்படி ஒரு பிடிவாதம் நிறைந்த மக்களாய் இஸ்ரவேல் இருக்கும்போதுதான் சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறார். அவனுடைய துவக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ராஜாவா இராதபடிக்கு நான் உன்னை என்ன செய்துட்டேன்? தள்ளிட்டேன். அதற்கு பதிலாய் உன்னுடைய இடத்துல என் இதயத்துக்கு பிரியமான ஒருவனை ராஜாவாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்ப அவன் ராஜாவாய் இருப்பதற்கு அடையாளமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேலே தங்கி இருக்கிறார். என்றைக்கு தாவீது சவுலின் இடத்திலே கடவுளாலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று போடப்பட்டிருக்கும் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு என்ன செஞ்சாரு? நீங்கினார், போயிட்டார் வெளியில. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுல் இடத்திலிருந்து தங்கி இருந்து சவுலை என்ன செய்கிறது? துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில சவுல் படுகிற இந்த வேதனையை சவுளுடைய ஊழியக்காரன் பார்க்கிறான். என்னையா எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி வேதனைப்படுகிறாரே, கஷ்டப்படுகிறாரே, இந்த கஷ்டத்திலிருந்து ஏதாவது ஒரு விடுதலையை அவருக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? வியாதியினாலே கஷ்டப்படுகிற மக்கள், சில குறைவுகளினாலே பலவீனம் அடைந்து சத்தம் போட்டே இருப்பாங்க, வேதனை தாங்க முடியாது. சில நேரம் சொல்லுவாங்க, ஐயா பேசாம என்னை அந்த ஊசி போட்டு என்னை கொன்றுங்க, என்னால தாங்க முடியல. இப்படி கதறுகிற சூழ்நிலையில டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? பெயின் கில்லர் கொடுப்பாங்க அந்த வேதனையை தாங்குவதற்கு. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன செய்யும்? அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன ஆயிரும்? அந்த வேதனை ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி ஒரு சூழல் தான் சவுலுக்கு இருக்கிறது. அப்ப அந்த மனுஷன் சொல்றாரு, இதுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், நீங்க என்ன செய்யுங்க, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார் இல்லையா? மியூசிக் தெரப்பி அப்படின்னு இன்னைக்கு அதற்கு பெயர். சில இடங்களில் இந்த மருத்துவமனையில இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மைல்டா ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும். ரொம்ப ஹார்ஷா இருக்காது, ரொம்ப மென்மையான இசை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இசையை கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைப்பதை போல இருக்கும். ராத்திரி தூங்கும் போது ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு மைல்டு மியூசிக்கை போட்டுட்டு அந்த மியூசிக்கை கேட்டுட்டே இருப்பாங்க. குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைய தூங்க வைக்கும் போது, அது குழந்தை வீட்டில் இருக்கும் போது எப்போதுமே என்ன செய்யுங்க, ஒரு மைல்டு மியூசிக் வீட்டில் என்ன செய்யட்டும், போட்டுட்டே இருங்க. அந்த குழந்தை என்ன செய்யட்டும், அதை கேட்கட்டும், அந்த குழந்தையுடைய மனது நல்லா டியூன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மியூசிக் தெரப்பி என்று பெயர். இன்றைக்கு அப்படிதான் நம்ம அதை சொல்லுகிறோம். அன்றைக்கு சவுல் ராஜாவுக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுகிறார், வாசிப்பதிலே தேறின ஒருவனை கண்டுபிடிங்கள். சுரமண்டலம் வாசிப்பதில் தேறின ஒரு மனிதன் இல்லையா? மியூசிக் வாசிக்கிறது என்பது ஒரு கடவுள் கொடுக்கிற ஒரு கிருபை. அப்ப அதுல ஏனோதானோன்னு வாசிக்கிற ஆளு இல்ல, நானும் வாசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எப்படி வாசிக்கணும்? தேறினவனா இருக்க வேண்டும். சிலருடைய வாசிப்பு அப்படியே கேட்டா அப்படியே மெய் மறந்து அமர்ந்திருக்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய
வயலின் இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலும் நிறைய வயலின் இசைக்கலைஞர்கள் உண்டு. அதுல ஒரு வயலின் இசைக்கலைஞரை வருகிற 8, 9, 10 3 நாட்களும் நம்முடைய ஆலயத்துல நற்செய்தி கூட்டத்தின் மூலமாய் நாம் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய வயலின் இசைக்கருவியை இசைப்பதை கேட்க போகிறோம். கிளமெண்ட் வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவ்வளவு அழகா அவருடைய வயலின் வாசிச்சா அப்படியே மெய் மறந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு இசைக்கருவி, ரொம்ப அழகாக அவர்கள் வாசிப்பார்கள். ஆக இந்த மனிதன் ஆலோசனை சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த ராஜாவின் வேலைக்காரன் ஒருவன், இப்ப சொல்லுவது சவுலினுடைய ஊழியக்காரன், இப்ப பதில் சொல்லுவது அவருடைய வேலைக்காரன். சவுலை பார்த்து சொல்லுகிறான், இதோ பெத்லகேமியனாக ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உரையாடலை கேட்ட இந்த வேலைக்காரன் சரியான நேரத்தில் சரியான ஒரு ஆலோசனையை சொல்லும்படியாய் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இந்த உலகத்துல நம்ம யாரையுமே என்ன நினைக்க கூடாது? அற்பமானவர்கள் என்று நினைக்க கூடாது. பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது, இல்லையா? அற்பமான ஒரு பொருள் பல நேரங்களில் மகத்துவமான காரியத்துக்கு உதவியாக இருக்கும். அற்பமாய் பார்க்கிற ஒரு மனிதன் மகத்துவமான ஒரு காரியத்துக்கு அவர் எப்படி இருப்பார்? பயன்படுகிற ஒரு மனிதனாக நிச்சயமாக என்ன செய்வார்? இருப்பார், இல்லையா? அப்படி இந்த வேலைக்காரன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரனும் பேசிக் கொண்டிருக்கிறதை ஓவர் ஹியரிங், பக்கத்தில் இருக்கும்போது கேட்கிறார். கேட்ட உடனே இவர்கிட்ட ஒரு நற்செய்தி இருக்கு, சரியானதை ராஜா சொல்லிடலாம், அவர் படுற கஷ்டத்துக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் என்று பயப்படாம ராஜா கிட்ட சொல்லுகிறார். ராஜாவே, எனக்கு ஒருத்தனை தெரியும், பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை என்ன செய்கிறேன்? கண்டிருக்கிறேன். I have seen a son of Jesse, the Bethlehemite. பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈசாய்க்கு நிறைய பசங்க இருக்காங்க, அவங்கள ஒரு பையன் நான் என்ன செய்யறேன்? பார்த்திருக்கிறேன், அவனை நான் கண்டிருக்கிறேன். பைபிள்ல ஐ ஹவ் சீன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, கண்டிருக்கிறேன், கண்டேன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு அம்மா சொல்றாங்க. யார் அது? மகதலேனா மரியாள் சீடர்களிடத்திலே போய் சொல்லும் போது ஐ ஹவ் சீன் அவர் லார்ட், கர்த்தரை கண்டேன் என்று சொல்லுகிறதை புதிய ஏற்பாட்டுல நாம் வாசிக்கலாம். யோவானின் நற்செய்தி நூலில் நாம் அதை பார்க்கலாம். ஆக இந்த மனிதன் சவுலிடத்துல வந்து சொல்லுகிறான், பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவருக்கு நிறைய பசங்க இருக்காங்க, அதுல ஒரு பையனை எனக்கு தெரியும். பைபிள்ல நீங்க வாசித்தால் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்லுவோம். வரிகளுக்கு இடையில என்ன செய்யணும்? பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வரிக்கும் அடுத்த வரிக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு கேப் இருக்கு, இல்லையா? அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், அந்த இடைவெளியை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள தெரியணும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதியில இந்த வேலைக்காரன் தாவீதை தனக்கு எப்படி தெரியும் என்பதை குறித்த செய்தி அங்கே இல்ல. The text didn't say about how this man knew David. இந்த தாவீதை தனக்கு எப்படி தெரியும் என்று என்ன செய்யல? போடல. அடுத்தது where and when did this man see David? That was not mentioned. எப்பொழுது, எங்கே இந்த மனிதன் தாவீதை சந்தித்தான் என்பது போடப்படவே இல்லை. மாறாக ஒரே ஒரு வார்த்தை, I have seen a person அல்லது I have seen a man.
எனக்கு ஒரு மனிதனை தெரியும் அல்லது நான் ஒரு மனிதனை கண்டிருக்கிறேன். இதை தவிர இந்த 2 பேருக்கும் இடையிலான உறவை குறித்தோ உரையாடலை குறித்தோ இந்த பகுதியில எதுவும் குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் இந்த வேலைக்காரன் சொல்லுகிற செய்தி மிக தெளிவான ஒரு செய்தி. பல நேரங்கள்ல நாம செல்லுகிற பாதையில எல்லாரையும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பார்க்கறது இல்ல, கவனிச்சு பார்க்கறதே இல்லை. இப்ப திடீர்னு உங்களை பார்த்து நான் கேட்டா, இந்த நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு பேர் என்ன, நம்முடைய ஆலயம் இருக்கிற தெருவுக்கு பேரு சுப்பாத்தல் லேஅவுட். இந்த சுப்பாத்தல் லேஅவுட்ல எத்தனை மரங்கள் இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு, நிறைய மரம் எல்லாம் இல்ல. எத்தனை மரம் இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு உடனே சொல்ல தெரியுமா? தெரியாது. அந்த ரோட்லயே தான் டெய்லி போறோம், டெய்லி வரோம், தெரியாது. சில நேரங்களில் சில குறிப்பிட்ட கடைகள் அந்த ரோட்ல தான் இருக்கும், ஆனா நம்ம பார்ப்போம், ஆனா என்ன செய்யாது, மனசுல கவனமா இருக்க. இங்கதாங்க எங்கேயோ ஒரு பக்கம் நான் பார்த்தேன். நான் அடிக்கடி இப்படி நான் சொல்வது உண்டு. இங்கதான், இதுக்குள்ளதான், இந்த ரைட்ல போனா ஐயமா சிரிச்சிடுவாங்க. கொஞ்சம் தயவு செய்து பேசாம வண்டி நிறுத்துங்க, போன் பண்ணி கேட்டுட்டு என்ன செய்யலாம், போகலாம். கேரளன்ஸ் போகும்போது ஒரு நாள் சந்தோஷம் அப்படிதான் சொன்னேன், சந்தோஷம் இந்த வீடு போன வருஷம் நம்ம அந்த பக்கம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவரை அப்படின்னு சொன்னேன். அப்ப சந்தோஷம் தான், அதே வீடுதான், அதே குடும்பம் தான் ஐயா. ஆனா போன தடவை வேற வழியில இங்க வந்தான், இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரூட்ல வந்திருக்கிறான், அதே வீடுதான். கவனக்குறைவுகள் நமக்கு நிறைய இருக்கும். ஆனா இந்த வேலைக்காரன் சொல்லுகிற செய்தி எப்படி இருக்கு, தெளிவான ஒரு செய்தி இல்லையா? The information about David was so evident. ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? David was son of Jesse the Bethlehemite. தாவீது பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரரில் ஒருவன். அப்படின்னா அவருக்கு நிறைய பசங்க இருக்காங்க, அவர்கள ஒரு பையனை எனக்கு தெரியும். 2வது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வாசிப்பதில் தேறினவன். சரியா? David knows how to play the harp. எனக்கு தெரியும் அந்த பையன் என்ன செய்வான், நல்லா வாசிப்பான். அவன் வாசிச்சான்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு தம்பி மகன் ஒன்று, என் தம்பி இறந்து போயிட்டார், ஜெயபிரகாஷ். ஒருவேளை இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அவனை தெரியும். இமானுவேல் சர்ச்ல பியூட்டிஃபுல் கிட்டாரிஸ்ட், அற்புதமா பேஸ் கிட்டார், லீட் கிட்டார் வாசிப்பான். சண்டே ஸ்கூல்ல அழகா வாசிப்பான். என்னுடைய தம்பி, என் சித்தப்பா மகன், ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போனான். அவனுக்கு கெமியல் என்று ஒரு மகன் இருக்கிறான். அவனுடைய கீபோர்ட் பிளேயிங் எக்ஸ்ட்ராடினரி. எத்தனையோ பேர் கீபோர்டு வாசிக்கிறத நான் கேட்டிருக்கேன், ஆனா கெமியல் கீபோர்டு வாசிச்சான்னா அவனுடைய வாசிப்பு சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாசிப்பு. நான் வந்தேன்னா, கெமியல் கொஞ்சம் வாசிடா, நான் கேட்கிறேன். ஒரு நாள் ஊட்டி ஆலயத்துல அவனுக்காகவே ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஆலயத்துல வாசிக்க சொன்னேன். ஆராதனை முடிஞ்சு சபையார் எல்லாம் எழுந்து நின்று அவனுக்கு கை தட்டாங்க. அப்ப அவனுக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். He was 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அவ்வளவு அழகா வாசிப்பான். இந்த மனிதன் சொல்லுகிறான் தாவீதை குறித்து, அவன் வாசிப்பதில் தேறினவன். அடுத்து சொல்லுகிறான், அவன் பராக்கிரமசாலி. இல்லையா? அவன் பராக்கிரமசாலி. He was a brave man. பராக்கிரமமான மனிதன். அடுத்தது he was a warrior. யுத்த வீரன். அடுத்தது சொல்லுகிறார், அவன் காரிய சமர்த்தன். ரொம்ப அழகான வார்த்தை அது இல்லையா? காரிய சமர்த்தன் அப்படின்னா அப்படியே பேசியே காரியத்தை என்ன செஞ்சிருவாங்க,
சாதிச்சிடுவான். அது ஒரு இட்ஸ் a ஸ்கில், இட்ஸ் a blessing இல்லையா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். சிலர் எல்லாம் சொன்ன கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே அப்படியா, சரி சரி ஓகே ஓகே இல்லையா? அதான் அந்த ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது டேவிட் ஸ்பீக்ஸ் வெல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். காரிய சமர்த்தன், அவன் பேசுனா என்ன செஞ்சிருவான், எப்பேற்பட்ட ஆளந்தாலும் மசிய வச்சிருவான், சாய்ச்சிருவான். அப்படி ஒரு கிருபை, அப்படி ஒரு தாழ்வு தாவீதுக்குள்ள இருக்கிறது என்பதை நான் என்ன செய்யறேன், கண்டு இருக்கிறேன். என்னென்ன குவாலிட்டிஸ் பாருங்க. ஈசாயின் குமாரில் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன். ரொம்ப அழகான ஆளியாவது இல்லையா? ரொம்ப அழகா இருப்பார். பைபிள்ல சிலரை குறித்து மட்டும்தான் போடப்பட்டு இருக்கும். அவன் அழகுள்ளவன், மிகவும் சௌந்தரியம் உள்ளவன் அப்படி போடப்பட்டிருக்கிற மனிதர்கள் ரொம்ப குறைவு. சவுல் அழகுள்ளவன், தாவீது அழகுள்ளவன், யோசேப்பு அழகுள்ளவன், அப்சலோம் அவன் அழகுள்ளவன், மோசே பிறந்த போது மிகவும் அழகுள்ளவன். இப்படி எல்லாம் பைபிள்ல ஒரு சிலரை பற்றி போடப்பட்டு இருக்கும். அப்படி தாவீதை பற்றி இந்த மனிதன் சொல்லுகிறான். ஒவ்வொரு கேரக்டரா சொல்லிட்டு கடைசியா சொல்லுகிறார், the crown of his intro was the Lord is with him. இதெல்லாம் இருக்கு. ஈசாயின் குமாரரில் ஒருவன், வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அழகுள்ளவன். அதனுடைய கிரவுன் ஏழாவதாக சொல்லுகிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கடைசியா சொல்றார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த மனிதன் யார் என்று தெரியாது, தாவீதை எப்பொழுது பார்த்தான் என்று தெரியாது, தாவீதோடு கூட பேசினானா பேசவில்லையா தெரியாது. ஆனால் தாவீதை அந்த மனிதன் என்ன செய்கிறான், கண்டு இருக்கிறான். எப்படி பார்த்து இருக்கிறான், அவனுடைய ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களையும் என்ன செய்கிறான், பார்க்கிறான், பார்த்து இருக்கிறான். பார்த்துட்டு சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான விதத்துல தாவீதை சவுலுக்கு அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா? இது கடவுளுடைய வழிநடத்துதல். ஏனென்றால் தாவீது சவுலின் இடத்துக்கு என்ன செய்ய போகிறவர், வரப்போகிறவர். இதுவரையிலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு இனி என்ன பயிற்சி தேவை, தேசத்தை வழிநடத்துகிற, மக்களை வழிநடத்துகிற ஒரு பயிற்சிக்குள்ளாக என்ன செய்யணும், போக வேண்டும். ஆகவே ஒரு கடினமான பயிற்சியினூடாக ஆண்டவர் தாவீதை நடத்த சித்தம் கொள்ளுகிறார். அதுதான் இந்த பகுதியினுடைய அழுத்தம். சும்மா டக்குனு கொண்டு போய் இந்த சீட்ல என்ன செய்யல, உட்கார வைக்கல. டேவிட் வாஸ் perfectly trained by God in all aspects. எல்லா விதத்திலும் தாவீது என்ன செய்யப்படுகிறான், கடவுளால பயிற்சி கொடுக்கப்படுகிறான். அந்த பயிற்சி களத்திற்கு அவனை அழைத்து செல்வதற்கு கடவுள் இந்த வேலைக்காரனை பயன்படுத்துகிறார். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோவை கொடுத்து தாவீதை சவுலிடத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான், அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்துக்கு பிறகு தாவீதை சவுல் என்ன செய்தான், மிகவும் விரும்பினான், தன்னோடு கூடவே வைத்துக் கொள்ளுகிறான். அவன் அவனுக்கு ஆயுததாரியானான் என்று திருமறையில நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த நாளில ஒரு அழகான அறிமுகத்தை கொடுத்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் தெளிவாக சொல்லுகிறான், தாவீதை பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே அவன் பார்த்திருக்கிறான். அந்த அனுபவத்திலிருந்து சாட்சி சொல்லுகிறான், எனக்கு ஈசாயின் குமாரரில் ஒருவனை தெரியும், அவன் யாழ் வாசிப்பதிலே தேறினவன், அவன் எப்படிப்பட்டவன், பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், மிகவும் அழகுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்மை காணுகிறார்கள். காணுகிற மக்கள் நம்மிடத்துல எவைகளை காணுகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்தவ மதத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதை வெளிப்படுத்த வேண்டும், எவைகளின் மூலமாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதை
மத்தேயு 5:16 ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன செய்யட்டும், பிரகாசி கரகட்டும். அப்படி ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை இந்த வேலைக்காரன் தாவீது நேரத்தில் கண்டான், ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்தினான். தாவீதுக்கு அரண்மனைக்கான பாதையை அவன் திறந்து கொடுத்தான். நாளை தினத்தில் மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவர் சந்திப்போம். ஆண்டவரின் நிறைவான கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக.